அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. பொட்டேட்டோவை பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு. இந்த கட்டிங் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸி. இதுக்குன்னு நான் ஸ்பெஷலாக எந்த நைஃபும் யூஸ் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு. அப்புறம் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓவனில் நீங்கள் ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ ஒரு சுவையில் இருக்கும். அப்படி ஒரு மணமாக ரொம்பவே யம்மியான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இப்போது நான் வந்து உருளைக்கிழங்க நல்லா அதோட ஸ்கின்னை நல்லா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து நல்ல நீளமான உருளைக்கிழங்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பழைய உருளைக்கிழங்காக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்குனா எல்லோ கலரில் இருக்கும், அது நல்லா இருக்காது. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. அந்த சைடு வந்து கட்டிங் போர்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு வந்து முழுமையாக கட் ஆகக்கூடாது. அதனால் அந்த உருளைக்கிழங்கோட ஆஃப் பகுதி வர கட்டிங் போர்டை வச்சு நம்ம அதை வந்து இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ஹாஃப் தான் கட் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல ஷார்ப் நைஃப் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையில இந்த மாதிரி பீஸ் வந்தால் ஒன்றும் பரவாயில்ல, அதை தூர போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் வீடியோவை ரொம்பவே நல்லா பாருங்கங்க. நான் வந்து அந்த லெஃப்ட் சைடில் உள்ள கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நேராக கட் பண்ணலை, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல டீப்பாக அந்த உருளைக்கிழங்கோட அரை பகுதி வரும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு, எவ்வளோ ஒரு அருமையாக ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்குன்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமான நைஃபோ எந்த ஒரு வித்தியாசமான பொருளும் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வந்து இதில் நல்ல நீளமான பொட்டேட்டோவாக கிடச்சிதுன்னா ரொம்ப அருமையாக பாருங்கள் எப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வருதுன்னு, ரொம்ப சூப்பராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகிறதுக்காக. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையாக கட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் இன்னொரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கட்டிங் போர்டை கிட்ட வச்சுக்கிடணும், நீங்கள் தள்ளி வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி அந்த பொட்டேட்டோட ஹாஃப் பகுதி வர மட்டும் நல்லா டீப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் நல்லா கேப்பு, அதாவது ஃபைனாக கட் பண்ணிக்கிடணும். ரொம்ப பெரிய பெரிய கேப் விடக்கூடாது. அப்புறம் அந்த லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ஐயோ அவ்வளோ ஒரு சுவையில் இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இப்போது நான் அடுத்த பொட்டேட்டோவும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக கட்டாகி வந்திருக்குங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கரெக்டாக அந்த கட்டிங் போர்டை மட்டும் அந்த சைடில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட்டிங் போர்டு அப்படின்னா வேறு எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்கு வந்து நார்மலாக நம்ம எல்லாமே எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு வந்து முழுமையாக நம்ம பெரிய உருளைக்கிழங்காக போட்டிருக்கிறதுனால இது வந்து வேகிறதுக்கு வந்து நேரம் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து சீனி கிழங்குலையும் ட்ரை பண்ணலாம். அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவில் சீனி கிழங்குலேயே ஒரு சீனி கிழங்கு வந்து உள்ளே வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது வந்து சிந்தாமணி சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். அந்த சீனி கிழங்கு கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல நீளமான கிழங்கா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அப்போ நல்லாவே நீளமாக நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி வரும். உங்களுக்கு பார்க்கையும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வரும் வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் எப்படி கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டாக ஒரு எல்லோ கலர்ந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும், அந்த கலர் வர ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரௌனாக, ரொம்பவே கொஞ்சம் டார்க்காக பண்ணினீங்க அப்படின்னா இது உள்ளேயே பிஞ்சிடும். உங்களுக்கு வந்து அந்த முழுமையான அந்த இதுக்கு பொட்டேட்டோ கிடைக்காது, பிஞ்சி உள்ளேயே பாதி விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி இது வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதில் நீங்கள் அப்படியே பெப்பர் சால்ட் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நிறைய ஹெர்பெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ இன்னுமே ரொம்பவே யம்மியாக இருந்தது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேப்பர் டவலில் வச்சிடலாம். இந்த மாதிரியே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு.
இதில் வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன்று வந்து அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து நீங்கள் எவ்வளோ டீப்பாக போகிறீங்களோ அதன்படி தான் அது கட் ஆகும் பாருங்கள். இது ரொம்பவே சூடாக இருக்குது, அதனால் இது வந்து எனக்கு ஓப்பன் பண்ண முடியல. இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துருங்கங்க. இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து பாட்டாகி பிஞ்சு உள்ளே விழ ஆரம்பிச்சிடும். ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போது நார்மலாக நம்ம சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்ருப்போம். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹெர்ப் இருந்ததுன்னா அது லைட்டாக கொஞ்சம் தூவிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் தூவியிருக்கேன். அப்புறம் வந்து சீஸ் பவுடர் இது வந்து ஆப்ஷனல் தான். இது வேணும் தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் ஒன்லி பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டாலே செம சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இது இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. அதாவது இது வீடே மணக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு மனம் வரும். சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.